மகன் தூய ஆவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. ஆண்டவருக்கு பிடிக்காத 6 காரியங்கள். பைபிள் விளக்கம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 16 19 முடிய. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துரோலாசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அப்போ அமேன். அப்போ கடவுளுக்கு பிடிக்காத இந்த 6 காரியங்களும் மிக முக்கியமானவை. அது கூட இனி ஒன்று சேர்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அதாவது அண்ணன் தம்பிங்கள் இருப்பாங்க. ஒரு பேச்சை எடுத்துகிட்டு வந்து இன்னும் தம்பிக்காரங்கிட்ட சொல்கிறது, தம்பி சொல்கிறது அண்ணங்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே விரோதத்தை செய்கிறது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ஒரு 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 இடத்துல ஒரு நல்ல விஷயமே நடந்திருக்கும், ஆனால் அதுக்கு அதாவது எதிர்மாறாக பொய் சாட்சி சொல்கிறதுக்கு, அதுதான் அபத்தம் பேசும் பொய் சாட்சி. துரோலாசனை அப்படின்னாக்கா, அதாவது பொய்யான ஒரு மெசேஜ், அதாவது விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட சேர்த்து கூட்டி கூட்டி சொல்கிறது. அதுக்கு பேர் தான் பிணைக்கும் இருதயம். துராலோசனையை பிணைக்கும் இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இப்போ வந்துட்டு மற்றவங்க வீட்டை, அதாவது மற்றவங்க வீட்டை எதாகிலும் வந்துட்டு ஒரு நல்லது நடக்கும்பொழுது அவங்க வீட்டுக்கு தீங்கு செய்வதற்கு முன்னாடி அந்த கால்கள் ஓடும். அதுக்கு பேர் தான் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். மேட்டிமையான கண். யாரை ஒரு மாதிரி பார்க்குறது, ஏழைங்களை ஒரு மாதிரி அப்படியே நம்மளை ஒரு தற்பெருமையில் பார்க்குறது. இவங்க தானா, இப்படி தானா, நம்மக்கிட்ட இவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மேட்டிமையான கண்ணால் அவங்கள கேவலமாக பார்க்குறது. இதுக்கு பேர் தான் மேட்டிமையான கண். பொய் நாவு. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், ஆனால் அவங்க அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்காகவே என்ன செய்வாங்க, அவங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு விரோதமாக போய் என்ன செய்வாங்க, ஒரு மாற்றி மாற்றி எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு அந்த குடும்பத்தை அதாவது சீரழித்து கொள்வதற்கு பேர் தான் குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீதிமான்களாக இருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளே பூந்து விளையாடுறதுக்கு பேர் தான் ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களாக இல்லாத இருப்பாங்க, நீதிமான்களாக இருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக இப்படி செய்வாங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத மிக முக்கிய 6. அதோடு கூட சேர்ந்து சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இவைகளே அப்படின்னு சொல்லி 19வது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எனவே இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்திருந்தால் அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவரை நோக்கி போவோம். பைபிள் வசனங்களை எடுத்து படிப்போம். நம்ம பிள்ளைகளையும் இதே போல் நல்ல பிள்ளைகளாக தூய ஆவின் துணையோடு நம்ம பிள்ளைகளை வளர்க்க முயலுவோம். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவின் பெயராலே ஆமேன்.